2026 புத்தாண்டு மட்டும் இல்லாம, சட்டமன்ற தேர்தல நோக்கி இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ விஜய் அவர்களும் களத்துல இறங்கியிருக்கிறதுனால, இன்னும் மக்களுக்கு வந்து நெறைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் சார். ஆல்ரெடி களத்துல இருக்கிற திமுக, அதிமுக மட்டும் இல்லாம, இப்போ நாம் தமிழர் கட்சி, எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை அவர்கள், விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து ஒரு 2 போட்டிகள் மட்டும் இல்லாம, இப்போ இத்தன பேர் சேர்ந்து போட்டி போட்டா இந்த களத்துல யார் வின் பண்ணுவா? எப்படி இருக்க போகுது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்னு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பே இருக்குல்ல சார். ஸோ இந்த தருணத்துல நீங்க என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல அது எல்லா கட்சியும் சொன்னீங்க, எங்க கட்சியும் விட்டீங்க, பாரதிய ஜனதா கட்சி. அண்ணாமலை மட்டும் தான் சொன்னீங்க. இல்ல அண்ணாமலை மட்டும் தான் சொன்னீங்க. கட்சி பேரெல்லாம் சொன்னீங்கனால கட்சி சொன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆல் இண்டியா ஆள்றோங்க நாங்க, அதுல எங்களுக்கு கர்வம் இருக்கும்ல. அதெல்லாம் இல்ல இல்ல டிஎம்கே இருக்கு எல்லாம் சொன்னீங்களே, எங்க கட்சி காணும்னு பார்த்தோம். பிஜேபி அப்படி அது சந்தோஷமா இருக்கு. பிஜேபியும் இப்போ களத்துல இருக்கு சார். எப்படி இப்போ இருக்க போகுதுன்றதை சொல்லுங்க. அப்படி இல்லை, அதாவதுங்க 2 விஷயம் தான். குரு பயிற்சி வருது, அதே போல வந்து குரு அதிச்சாரம் இருக்கு. சனியுடைய வாக்கியப்படி சனி பயிற்சியே இருக்கட்டும், திருக்கணிதத்தில் வந்துருச்சு. இப்போ கிரகங்கள் வந்து எப்படின்னா மாத கிரகங்கள் இருக்கு. இப்போ மார்கழி மாசம் மட்டும் சூரியன் வந்து தனுசுல இருப்பார். மார்கழி முடிஞ்ச உடனே சூரியன் வந்து மகரத்துக்கு வருவார். மார்கழி அதாவது தை மாசத்தில் மகரம், அதனால்தான் தை வந்து மகர சங்கராந்தின்றதெல்லாம் கொண்டாடுறோம். இப்போ மகர ராசியில இருக்கக்கூடிய சூரியன் மாசி மாசம் வந்து இதுல வருவார், கும்பத்துக்கு வர்றார். அதாவது இவங்கெல்லாம் வந்து ஒரு இம்பாக்டை கொடுப்பாங்க. ஒரு ராசிக்கும் ஒரு இம்பாக்ட். 7ஆம் வீட்டில் வருவாங்க, 8ஆம் வீட்டில் வருவாங்க, 2ஆம் வீட்டில் வருவாங்க, 6ஆம் வீட்டில். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சூரியன் அடுத்தது செவ்வாய். அவருடைய அமைப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான், ஏன்னா பிளானட் மூவ்மெண்ட்டே இருக்கும். இப்போ வந்து சும்மா இது வந்து எடுத்தேன் கவுத்தேன். நீங்க கேட்டது என்னன்னா, இவங்க இதுல என்ன வேணும் உங்களுக்கு, இப்ப நீங்க என்ன கேட்க வரீங்க? அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.